கட்டார்லயும் மிக முக்கியமான துறைமுகம் ஒண்ணு வந்து ராஸ் லஃபான் அப்படிங்கிற போர்ட். அங்கதான் மிக மிக முக்கியமான இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். முக்கியமா அமெரிக்காவுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த வர்த்தக தடங்கள் எல்லாத்துலயுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும். வர்த்தக தடங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும். எல்லாத்த பார்த்தும் சிரிச்சுக்கிட்டு இருந்த ஈரான் தங்களை கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்திக்கிட்டு, அந்த மாதிரி பலப்படுத்தும் போதுதான் அவங்க எந்தெந்தெல்லாம் செஞ்சாங்க. இதை தவிர இன்னும் முக்கியமான அப்படின்னா, நிறைய வந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து அழித்து கொள்ளக்கூடிய போட் அதை வந்து வச்சிருக்காங்க. அது வந்து ஆயிரக்கணக்கில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இங்க நடக்கக்கூடிய இவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய போர், அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மற்ற வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் குவைத், ஈராக்கு முதற்கொண்டு, அதை தவிர யுஏஇ, கட்டார், பஹ்ரைன், ஒமான் 8 நாடுகளோட ஈரான் எதிர்த்து நின்று போர் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதன் பின்புலத்தில் இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வராத சில செய்திகள் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, என்னுடைய பார்வையிலிருந்து சில முக்கியமான தகவல்கள் மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். கிட்டத்தட்ட 40லிருந்து 50 வருடங்களாக எப்போ இந்த எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டு அரபு நாடுகளில் அங்கிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதியெல்லாம் செய்யப்பட்டதோ, அதற்கு 2 முக்கியமான கடல் வழி தடங்கள் இருக்கு. ஒன்று வந்து இப்போ நம்ம அரேபியன் சீலேருந்து ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஆரம்பித்தோம்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அரேபியன் சீலேருந்து போனீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமான் ஃபர்ஸ்ட்டு. இது எல்லாமே நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான புரிதல் கிடைக்கும். கல்ஃப் ஆஃப் ஒமான் போகும். அதுக்கப்புறம் அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட் நீரிணைப்பு அது வழியாக போயிட்டு அந்த மூக்கு மாதிரி இருக்கும். அதை அப்படியே கடந்து போனீங்கன்னாக்கா கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பர்ஷியன் கல்ஃப் அங்கே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எண்டு. அதுக்கப்புறம் கடல் கிடையாது. அதுக்கப்புறம் தரை மார்க்கமாக நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் போகலாம் உலக வரைபடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மிடில் ஈஸ்டர்ன் நேஷன், அந்த ஏஷியன் நேஷன், அதாவது இந்த நான் சொன்ன நாடுகள்லாம். அதுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியா நேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஜோர்டான், சிரியா, இஸ்ரேல் அந்த நாடுகளுக்கெல்லாம் போக முடியும். அதை தவிர டர்க்கி, இதை தவிர மத்திய ஆசிய நாடுகளான தஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், அஜர்பைஜான், ஆர்மீனியா அந்த நாடுகளுக்கும் போக முடியும். அதுக்கு மேலே ரஷ்யா இருக்கும். அங்கேயும் நீங்கள் தரை மார்க்கமாக போக முடியும். ஒரு தரம் நீங்க வந்து ஜோர்டானோ இல்ல சிரியாவோ போயிட்டீங்கன்னா, இல்ல இஸ்ரேல் போயிட்டீங்கன்னா, அங்கிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக வெகு சுலபமாக நீங்க ஐரோப்பாவுக்கு போயிடலாம். இது ஒரு முக்கியமான கடல் வழி மற்றும் நில வழி தடம். இதுதான் ட்ரேட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். மிக மிக முக்கியமான ட்ரேட் ரூட் அப்படிங்கிறது. இதுல குறிப்பா பல துறைமுகங்கள் இருக்கு. ஈரானுடைய குறிப்பா முக்கியமான துறைமுகம் பந்தர் அப்பாஸ். ஆக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ யுஏஇ மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல மிக முக்கியமான துறைமுகம் அப்படிங்கிறது துபாய். அது வந்து ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபேல் அலி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான துறைமுகம். அதை தவிர உங்களுக்கு வந்து அபுதாபியில் இருக்கக்கூடிய கலீஃபா போர்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருந்தெல்லாம் தான் பல விதமான எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஹோர்மூஸ் கடந்து அங்கேருந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் வந்து அரேபியன் சி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து இந்தியன் ஓஷன் போகலாம். அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷனை கிராஸ் பண்ணி ஸ்ரீலங்காவை சுற்றி வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் மூலமாக சவுத் சைனா ஸ்ட்ரீ போயிடலாம். அங்கேருந்து பசிபிக் ஓஷன் போகலாம். இது ஒரு மிக மிக முக்கியமானது. இது இன்னொரு கடல் வழித்தடமும் நில வழி தடமும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கல்ஃப் ஆஃப் ஏமன். அப்படி ஓமான் வேற மேலே இருக்கிறது, அது நார்த்தில் இருக்கும். ஏமான் வந்து அதுக்கு சவுத்தில் கீழே இருக்கும். அந்த கல்ஃப் ஆஃப் ஏமான் வழியா நீங்க போனீங்கன்னா செங்கடல் உள்ள அடைய முடியும். செங்கடலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து சூயஸ் கால்வாய் வழியா மத்திய தரைக்கடலுக்கு போயிடலாம். மத்திய தரைக்கடல் போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியும். சரி, இது முக்கியமான வழித்தடம். இதுல குறைந்தபட்ச தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் மற்றும் ஸ்ட்ரெயிட் ஹோர்மூஸ் அந்த வழியா போறது மிக சுலபமான வழி மற்றும் குறைந்த நேரம் குறைந்த தூரம் இருக்கக்கூடிய ஒரு கடல் வழித்தடம், நில வழித்தடம். இதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மேப்பை பார்க்கும்போது இமேஜின் பண்ணலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா,
நீங்க பாத்தீங்கன்னாக்கா யுஏஇ, பஹ்ரைன், கட்டார், குவைத் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த பக்கம் ஒமான் இருக்கு, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியா இருக்கு. ஆக மொத்தம் அங்க செய்யக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு வந்து செங்கடல்லையும் ஒரு துறைமுகம் இருக்கு. ஆனா நிலப்பரப்பு அதிகம். அது நடுவில் டெசர்ட், எக்கச்சக்கமான டெசர்ட் இருக்கும். அதுல வந்து கடந்து போவதுங்கிறது ரொம்ப கடினம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய எண்ணெய் உற்பத்தி எல்லாமே ஆயில் வெல்ல இருந்து எல்லா உற்பத்தி, அராம்கோ தான் மிகப்பெரிய கம்பெனி, அமெரிக்கன் அரப் ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஓகே, எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. அங்க உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாமே இந்த முக்கியமான துபாய் போர்ட், 2 போர்ட் சொன்னேன், ஒன்று வந்து துபாய், இன்னொன்று வந்து அபுதாபி. அந்த இடத்துல ஜபேல் அலி மற்றும் கலீஃபா போர்ட், இந்த 2 போர்ட் மற்றும் குவைத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் பஹ்ரைன்ல இருக்கிற சில போர்ட், இதன் மூலமாக கப்பல்கள்ல ஏற்றப்பட்டு அங்கிருந்து வந்துருது. அதே மாதிரி கட்டார்லயும் மிக முக்கியமான துறைமுகம் ஒன்று வந்து ராஸ் லஃபான் அப்படிங்கிற போர்ட். அங்கதான் மிக மிக முக்கியமான இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், அது எல்லாமே ஷிப்ல ஏற்றப்படுது. அதை தவிர பல துறைமுகங்கள் இருக்கு. தோஹா போர்ட் துறைமுகம் இருக்கு, அமாத் போர்ட் அப்படின்றது இருக்கு. இது மாதிரி பல துறைமுகங்கள் இருக்கு. அதுல குறிப்பா நமக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா இந்த ராஸ் லஃபான் தான். அங்கிருந்து தான் எல்என்ஜி வருது. ஸோ இந்த வழியாக வர முடியும். ஸோ 2 வழித்தடங்கள்ல இது எல்லாமே வசதியாக இருக்கக்கூடியது. கப்பல்ல ஏற்றுமதி செய்து கப்பல் மூலமாக அரேபியன் சி, அதாவது நான் சொல்றபடி மீண்டும் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை கடந்து கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு வந்து அங்கிருந்து அரேபியன் சீவுக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எண்ணெய் வளங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, கப்பல் மூலமாக போக்குவரத்துகள்லாம் நடந்தது, பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது சில புள்ளி விவரங்கள் படி 40-50 வருட காலங்களாக, கடந்த 40-50 வருடம், 60 வருடம் கூட சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அதன் வழியாக கப்பல் போக்குவரத்து நல்லா நடந்துகிட்டே வந்துகிட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன முக்கியமான பாயிண்ட் தான், 20-22% மொத்த எண்ணெய் வர்த்தகம் இந்த கடல் வழித்தடம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாகத்தான் நடக்குது. அதன் வழியாக ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கெல்லாம் போகுது, அப்படின்னு கிழக்கு நாடுகளுக்கு போகிறது, இந்தியா முதற்கொண்டு மற்ற நாடுகளுக்கும் போகிறதுங்கிறத பார்த்தோம் நம்ம. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 2011 தான் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்தது. எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1971 ஈரான்ல இருந்த ஷா ஆஃப் ஈரான்ற மன்னர் ஆட்சி அகற்றப்பட்டு மக்களாட்சிங்கிற பெயர்ல மத அடிப்படைவாதிகளுடைய ஆட்சி வந்தது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்ததிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு உண்டாகி, முட்டல் மோதல், எப்ப வேணாலும் சண்டை, எப்ப பாரு சண்டை, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. அமைதி அப்படிங்கிறது அந்த ஏரியாலேயே இல்லாம ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011 வழக்கம் போல அமெரிக்கா, நான் சொன்னேன் அந்த தகவல்கள் படி 72 நாடுகள்ல அமெரிக்கா ஆட்சி மாற்றம் செய்து சீர்குலைத்து உள்ளது அந்த நாடுகளை. அதே மாதிரி 2011 என்ன செஞ்சாங்கன்னா, அப்பதான் வந்து இந்த ஆயில் பாண்ட் எல்லாம் வந்தது. போன வீடியோல பார்த்தோம். சோசியல் மீடியா ஃபுல்லும் அந்த ஆயில் பாண்டை பத்தி தான் பலரும் செய்தியெல்லாம் போடுறாங்க. எப்படி இந்தியா வந்து ஒரு திறமையாக 3.25 லட்சம் கோடி அந்த ஆயில் பாண்டினுடைய முதல் மற்றும் அதற்கான வட்டி எல்லாத்தையும் கடன்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அடைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல நான் சொன்ன மாதிரி 20,000 கோடி அலோகேஷன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இதை எல்லாரும் ஒரு மிகப்பெரிய இது 3.25 லட்சம் கோடி வரைக்கும் கடனை திருப்பி அடைச்சிருக்காங்க. பல பேர்லாம் சொன்னாங்க 200 எய்ம்ஸ் கட்டியிருக்கலாம், 10,000 கிலோமீட்டருக்கு நீங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்கலாம், இந்த மாதிரி பல செய்திகள். 1000 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ட்ரெயின், 10,000 கிலோமீட்டருக்கு நேஷனல் ஹைவே, இந்த மாதிரி பலதும். ஆனா கடனை தான் அடைச்சிருக்கோம், வேற ஒன்றும் அதனால உபயோகமே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு வருத்தமான செய்தி. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, திருப்பியும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸினுடைய முக்கியமான செய்திகளை பற்றி திரும்பி பார்த்தோம்னா, அந்த இடத்துல 2011 ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான ஆயத்தங்களை அமெரிக்கா இறங்கிச்சு. என்ன மாதிரி? வழக்கம் போல அவங்க சொல்றது இதேதான். அடிப்படை மதவாத ஆட்சியிலிருந்து ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும், மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், ஜனநாயக முறை மீட்டெடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், இந்த மாதிரி பலதும், கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற வேண்டும், இப்படி எல்லாம் வழக்கம் போல என்னென்னலாம் காரணங்கள்லாம் சொல்லுவாங்களோ அதே காரணங்களை சொல்லி
இந்த பிளே புக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எல்லா நாட்டிலும் இதே மாதிரி பிளே புக் தான் இருக்கும், நீங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு வழியா என்ன பண்ணாங்க அப்படின்னா சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அந்த சமயத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 2 கோடி பேரல் பொறுமானம் உள்ள எண்ணெய் ஒரு நாளைக்கு, அதை தவிர கிட்டத்தட்ட 1,72,00,000 டன் பொறுமானம் உள்ள லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி, இது எல்லாம் இந்த வழியா போகும். இது ரெண்டு மட்டும் அல்லாம கிட்டத்தட்ட 100லிருந்து 120 மற்ற வகையான வர்த்தக கப்பல்களும் இந்த வழியா வந்துட்டு இருக்கு. எந்த மாதிரி கல்ஃப் நாடுகள்ல இருந்து, அரபு நாடுகள்ல இருந்து மற்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி, மற்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து உணவுப் பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி பலதும் ஐரோப்பா வரைக்கும் செல்லக்கூடிய இது, அதை எல்லாமே இங்க இருந்து. ஆக 100லிருந்து 120 கப்பல்கள், எண்ணெய் மற்றும் பலவிதமான வர்த்தக கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா போயிட்டு வந்துகிட்டு 50 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம. இந்த இடத்துல 2011ஆம் ஆண்டு அமெரிக்கா எடுத்த சில நடவடிக்கையினால பதட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தது. இது முக்கியமான செய்தி. பதட்டங்கள் அதிகமா ஆரம்பிச்சதுன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் ஈரானை ஏதாவது சாங்ஷன் போடுவாங்க, தடை விதிப்பார்கள், அது இது வாங்கக்கூடாதுன்னு, எண்ணெய் வர்த்தகம் செய்யக்கூடாதுன்னு, டாலரை முடக்குவாங்க, கோல்டு இருந்ததுன்னா அதையும் முடக்குவாங்க. இங்க ஒரு சின்ன ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு செய்தி மாதிரி என்ன, கிட்டத்தட்ட $200 பில்லியன் பொறுமானம் உள்ள தங்கம் ஈரான்ல அதனுடைய வங்கிகள்ல பல இடங்கள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு நிலத்துக்கு அடியில. அதன் மேலேயும் அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணு இருக்கு அப்படிங்கிற செய்தி இல்லாம வந்திருக்கு. எந்த அளவுக்கு அமெரிக்காவால எடுக்க முடியுங்கிறது அடுத்த கேள்வி. இருந்தாலும் அதையும் குறி வச்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க, வெறும் ஆயில் மட்டும்தான் அவங்க டார்கெட் கிடையாது. தங்கம் ஒரு டார்கெட்னு சொன்னேன். அதை தவிர அவங்களுக்கு முக்கியமா அமெரிக்காவுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த வர்த்தக தடங்கள் எல்லாத்திலுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும். வர்த்தக தடங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதை தவிர ராணுவம் சார்ந்த கட்டுப்பாடுகளும் மற்ற நாடுகள் மீது அவங்களுடைய சர்வேலன்ஸ் சொல்லக்கூடியதும் முழுமுற்றாக எல்லா விதமான கட்டுப்பாட்டையும் தங்களோட கையில வச்சுக்கணுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய தலையாய குறிக்கோளா இருந்தது. அதற்காகத்தான் ஈரான ஆயில் மட்டுமல்லாம வர்த்தகம் சார்ந்த கட்டுப்பாடுகளும் தங்களுடைய கைக்குள்ள வரணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சவுதி அரேபியாவா இருக்கட்டும், கட்டாரா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், குவைதா இருக்கட்டும், இல்ல யுஏஇயா இருக்கட்டும், ஒமானா இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே தங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அமெரிக்காவை சார்ந்துதான். இது எல்லாமே எப்படி சொல்றதுன்னா அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல பலவிதமான ஆபத்து இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் எல்லாமே அமெரிக்காவினுடைய கைக்குள்ள வந்தாச்சு. ஈரான் வரமாட்டேங்குது. அதுவும் இந்த ஸ்ட்ரெயிட் ஹார்மூஸ் கைக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு முழுமையான கட்டுப்பாடு அமெரிக்கா கையில வந்துடும் அப்படிங்கிறதுக்காக முனைப்பெல்லாம் தான் எடுத்தாங்க. அதுக்கு அவங்க வைக்கப்பட்ட காரணங்கள் என்னன்னா, மக்களுக்கு சுதந்திரம், அடிப்படை மதவாதிகளிடமிருந்து விடுதலை ஆன ஆட்சி, ஜனநாயக முறையான ஆட்சி, இப்படி பலதையும் சொல்லி மக்களை குழப்பி அடிச்சு 2011 அப்ப ஈரான் என்ன செஞ்சது அப்படின்னா, அப்ப ஒரு பெரிய அளவுல ஈரான் கிட்ட சக்தியோ இராணுவ பலமோ இல்லாம தான் இருந்தது. அப்ப அவங்க சும்மா ஒரு புன்முறுவலோட சரிங்க நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாயால எதிர்ப்பு தெரிவித்தாங்களே தவிர நடவடிக்கை மூலமான எதிர்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு பட்டது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க they are buying the time அப்படின்னு, அதாவது காலத்தை அவங்க கையில எடுத்திருக்காங்க, தங்களை தயார் நிலைப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இந்த 2011 இன்றைக்கு 2016 15 வருட காலகட்டத்துல இவங்க அமெரிக்கா போட்ட பிளானா இருக்கட்டும், இல்ல அரபு நாடுகளுடைய எண்ணெய் வர்த்தகம் எல்லாத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த ஈரான் தங்களை கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்திக்கிட்டு, அந்த மாதிரி பலப்படுத்தும் போதுதான் அவங்க எந்தெந்தெல்லாம் செஞ்சாங்க. ட்ரோன் டெக்னாலஜில பயங்கரமா டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி மிசைல் டெக்னாலஜி, பலவிதமான மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கதி கலங்கும். அந்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இந்த ஆள் இல்லாத விமானங்கள், அந்த விமானத்திலையும் அவங்க எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. பல விதமான அம்யூனிஷன் சொல்லக்கூடிய வகைகளை அவங்களே தயாரிச்சாங்க, மற்ற நாடுகள்ல இருந்து தருவிச்சாங்க. அதை எல்லாத்தையும் தங்களை தயார்படுத்தி அண்டர் கிரவுண்ட்ல சில வீடியோலாம் பார்த்தா அது அனிமேட்டட் வீடியோவா இருக்கலாம், ஏஐ ப்ரொடியூஸ் பண்ண வீடியோவா இருக்கலாம். ஆனா சில
அதாவது 100ல அட்லீஸ்ட் ஒரு 50% உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்க கிட்ட ஒரு போதுமான அளவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஏவுகணைகளும், அந்த மிசைல்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் ஆளில்லா விமானங்கள் இதெல்லாம். இதை தவிர இன்னும் முக்கியமான அப்படின்னா நிறைய தன்னைத்தானே தற்கொலை செய்து அழித்து கொள்ளக்கூடிய போட் அதை வச்சிருக்காங்க. அது ஆயிரக்கணக்கில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றதையும் நம்ம பல செய்திகள் மூலமாக தெரிய வருகிறது. இதுக்கு எல்லாக்கும் முத்தாய்ப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் பண்ணி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதுல கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க. அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 to 450 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட, அதுவும் வெப்பன் கிரேடு என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய, அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அளவிலான யுரேனியத்தை அவங்க எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு அக்கௌண்ட் கிடையாது. IAEA எவ்வளவோ தடைகள்லாம் போட்டாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஒண்ணுமே எடுபடல. ஈரான் அதுல முனைப்பா எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் முக்கியமான செய்தி. கல்ஃப் ஆஃப் ஓமன்ல இருந்து வெகு சுலபமாக, வெகு சீக்கிரமாக, அதிக தூரம் இல்லாமல் அரபிக்கடலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா. அதனால என்ன பண்ணாங்க, சவுதி, கட்டார், குவைத், அதுக்கப்புறம் UAE, பஹ்ரைன், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, துபாயில ஈரான் ஒரு மிசைல் அட்டாக் பண்றாங்க. அதை என்ன பண்றது, தாட் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரெயிட் ஹோர்மூஸ் வழியா வரக்கூடிய கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதையே நிறுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறத தடை